சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா வந்து என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். இது வந்து செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டோட சேமியா, மைதா கிடையாது. ஸோ தட் குழந்தைங்களுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் தட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்னோடய கிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நூடுல்ஸு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து நான் நூடுல்ஸ் தரமாட்டேன். அது பதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட் சேமியா வந்து தருவேன். ஸோ இது வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்து தந்துடுவேன். ஸோ தட் தே வில் ஈட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பீஸா, பர்கரு அந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைதா விட வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ எஸ், நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப வந்து நிறையவும் வரக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போட்டிருப்போம். ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லிமிட்டடாக தான் நான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ ரவை வந்து அதிகமாக வந்து வச்சுக்குவோம். பட் சேமியா வந்து கம்மியாக தான் வந்து ஆயில் வந்து புரிஞ்சிக்கும். ஸோ கடுகு வந்து போட்டோம். கடுகு போட்டுருக்கு. ஸோ ஆனியன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இது பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்ச சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொச்சின்னு இருக்குது. ஸோ ஒன்று 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்னொருத்தர அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்துச்சுனாக்கா அப்படியே வந்து சும்மா கலக்கி விட மாட்டேங்க. ஒரு மாதிரி பிச்சான ஆகிடும். ஸோ அப்படியே வந்து மூடி வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் 5 மினிட்ஸ் அப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டீமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுடுங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும். பொரியல் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம். கடலைப்பருப்பு போடணும். ஸோ பூண்டு, ஸோ பீட்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம், உப்பு, மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஒரு 3-4 விசில் வந்துச்சுன்னா நல்லா ஆஃப் பண்ணலாம். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போல்லாம் கிட்ட பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும் போது இந்த தேங்காய் துருவல் வந்து இது வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷன்னா இதுதான். பீட்ரூட் வந்து இப்படி பெரட்டினா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொச்சி இந்த பக்கம் வந்து வத்த குழம்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொண்டக்காய் வத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து சட்டி தான். நான் பர்சனலாக போய் இதுக்காக போய் நான் வாங்கலை.
ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய, எப்பவுமே வந்து கார குழம்புக்கு வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்புக்கு அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். ஸோ இது வந்து தட்டிட்டு போனால் இதில் வந்து விதை வந்து வரும். அந்த விதையை வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடலாம். இது வந்து போட்டு வதக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வளர்ந்தாலும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வெங்காயம், அப்புறமா ஒரே ஒரு பூண்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், திக்னஸும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது வந்து நல்லா வதங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஒரு பவுல் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணலாம். கடுகு, இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், வத்த குழம்புக்கோ கார குழம்பு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து வதங்கிடுங்க. நல்லா வந்து வதங்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதக்கணும். பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஸோ அரைச்சி வச்சு டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வந்து வறுத்து வச்ச சுண்டைக்காய் வந்து ஆட், ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிடலாம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து கலக்கிடலாம். இதுவும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி தண்ணி வந்து நம்ம வந்து இது விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வந்து வைக்கிறேன்.